270 நாட்களாக புழல் சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்றாலும் ஜாமீனில் வெளியே வர வேண்டும் என்றாலும் அவரது தம்பி அசோக்குமார் அவர்கள் சரணடைய வேண்டும் என்பதுதான் தற்பொழுது மிக முக்கியமான பாயிண்டாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கூறி வருகிறார்கள். செந்தில் பாலாஜியும் தற்பொழுது ஜாமீனில் வெளியே வந்தால் இவ்வளவு நாட்கள் நாங்கள் சேகரித்த ஆதாரங்கள் அனைத்தும் அளிக்கப்படும் என்று தற்பொழுது நீதிமன்றத்தில் கூறியுள்ள நிலையில்தான் 270 நாட்கள் ஆகியுள்ள நிலையிலும் இதுவரை செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே வர முடியாமல் இருக்கிறார். இந்த நிலையில்தான் திடீரென்று தற்பொழுது செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் சரணடைய போவதாக செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா அவர்கள் கூறியுள்ள தகவல் தற்பொழுது ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், செந்தில் பாலாஜியை விட அவரது தம்பி அசோக்குமார் அவர்கள் சரணடைந்து விட்டால் அனைத்து ஆதாரங்களும் கைப்பற்றப்படும். யாருக்கெல்லாம் எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது, யாருக்கெல்லாம் எவ்வளவு பினாமிகள் இருக்கிறது, அவர்கள் எவ்வளவு பணங்கள் இதுவரை லாபம் பெற்றிருக்கிறார்கள் என்ற அனைத்தும் தற்பொழுது எழுத்துப்பூர்வமாக அசோக்குமார் அவர்கள் வைத்திருக்கிறார். இதன் காரணமாகத்தான் திமுக பிடியில் இருக்கக்கூடிய அசோக்குமார் அவர்கள் எங்கே இருக்கிறார் என்பதை அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா அவர்கள் கூறிவிட்டதாகவும் உடனடியாக அசோக்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டால் செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாளை பிரான்சிலிருந்து திரும்பி வரும்பொழுது கைது செய்யப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய முதலையாக இருக்கக்கூடிய துரைமுருகனாக இருக்கட்டும், பொன்முடி, KN நேரு, தங்கம் தென்னரசு, KKSR ராமச்சந்திரன் போன்றவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனைகள், காவேரி மருத்துவமனையில் முதல் நாள் அனுமதிக்கப்பட்ட பொழுது எத்தனை அமைச்சர்கள் வந்தார்கள் என்பதை நாம் பார்த்திருப்போம். முதல்வராக ஸ்டாலின் இருந்தாரா அல்லது செந்தில் பாலாஜியா இருந்தாரா என்ற ஒரு சந்தேகமும் எழுப்பப்பட்டது. அதே நிலைமை தற்பொழுது மீண்டும் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.